ஒரு சவாரி கூட உழுந்து தொலைய மாட்டேன். தம்பி காலேஜ்ல வேற ஃபோன் பண்ணிட்டாங்க, காலேஜ் அம்மா வேற வீட்டுல எல்லாம் வாங்கிட்டு வர சொல்றாங்க. சரி, ரேபிட் ஒன்று புக் ஆயிருக்கு, 170 ரூபாய். சொல்லுங்க சார். சார் அந்த லொகேஷன் தான் சார், 2 மினிட்ஸ்ல நான் வரேன் சார். ஓகே சார். அதை கிளம்பிட்டேன் சார். ஓகே சார். தம்பி எங்க இருக்கிற? வந்துட்டேன். பாத்துட்டப்பா. வா 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 வா. தம்பி ஓடிபி சொல்லவா? சார் அமௌண்ட் எவ்வளோ சார் கட்டுது? 170 ரூபாப்பா. சார் 30 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு 200 தாங்க சார். தம்பி அதெல்லாம் தர முடியாது, இதுல என்ன அமௌண்ட் காட்டுதோ அதான் தர முடியும். ஓகேவா சார்? காலைல இருந்து ஆட்டோ இல்லப்பா, நான் கேன்சல் பண்ணிக்கிறேன்ப்பா. என்னப்பா தலைவலி உங்ககிட்ட? சார் சரி சரி, கோவப்படாதீங்க, பாருங்க சார். என்னப்பா நீங்க? ஓடிபி சார் 6393பா. ஓகே சார். எங்க கஷ்டம்லாம் உங்களுக்கு எப்போ புரிய போதும்? அண்ணா வண்டி புக் பண்ண ரொம்ப முடியலண்ணா, வெளியே போயாச்சும் கொஞ்சம் பாருண்ணா, வண்டி பிடிச்சிட்டோண்ணா. ஆட்டோ புக் பண்ணி தான்ப்பா இருக்கிறேன், இன்னும் ஒரு வண்டிக்காரன் கூட எடுக்கல. சரி, நீ ஏந்து பொறுமையா அண்ணன் கையை பிடிச்சின்னு கீழே வா, நான் ரோட்ல போய் ஆட்டோ பிடிக்கிறேன். சரியா? பொறுமையா வா. மெயின் ரோட்ல நில்லு, வெளியே வந்து அண்ணன் ஆட்டோ பார்க்குறேன். சரியா? ஒரு ஆட்டோ நிற்குது, கேட்டு வரேன். இங்கே என்ன தம்பி சொல்லுங்க. வண்டி வரணும். சாரி, நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். ப்ளீஸ்ப்பா, உடம்பு சரியில்லைப்பா. நான் கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிருக்கேன். தயவுசெய்து கண்டிப்பாக. சரிப்பா. அண்ணா இங்க ஒரு ஆட்டோ போட்டு வரணும், பேசுனாத. தம்பி நீங்களா? சொல்லுங்க சார்.